உடனேயே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். திருத்தணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,28,848 பேரும், பெண்கள் 1,33,784 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 25 பேரும், ஆக மொத்தம் 2,61,857 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுல 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் 90.70% நடந்திருக்கு. அதுல 2,37,588 பேர் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஹரி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.30%, 89,169 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சத்யகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.90%, 83,376 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. திமுக கூட்டணியில தேமுதிக சார்பில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23%, 54,863 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.80%, 6,704 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு சதவீதங்கள் பொறுத்தளவுக்கு 5,793 வாக்குகளும் 2.4% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிந்து இந்த தேர்தலை நான் முழுசா அலாய்ந்து பார்த்ததுல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 5%லேயே பார்த்தீங்க அப்படின்னா 74 தொகுதிகள் வருது. அதே வந்து அதிமுக, திமுக பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 5%ல 2 பேருமே சேர்த்து 24 தான் வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு வாக்கு வித்தியாசங்களை ஏற்படுத்தியிருக்கு.